வாயை திறந்தா பொய்யை சொல்லக்கூடிய ரோகிணி சீக்கிரத்திலே முத்துட்ட மாட்டி சின்ன எண்ணமா ஆக போகிறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா செல்வமும் முத்தும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம முத்து என்ன சாப்பாடு என்னென்ன ஆர்டர் கொடுடா, உனக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதுக்கு பில்லு நான் கொடுக்குறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னடா எதுவும் ஆஃபர் நிறைய கையில் காசு நிறைய செழிப்பாக வச்சுருக்கியா அப்படின்னு செல்வம் கேட்குறாரு. இல்லைடா மச்சான், எனக்கு இப்போ நிறைய விஷயம் நல்லதுலாம் நடந்திருக்கு. அதனால் பார்த்தோன்னா நம்ம மீனாவும் பார்த்தோன்னா இப்போ இந்த பார்லமா நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது. அது எப்போவுமே கிரிமினலாக தான் யோசிக்கும், எந்த ஹெல்ப்புமே செய்யாது. சுஜின்னு ஒரு பொண்ணு இப்போ தான் அவளுக்கு ஒரு வருஷம் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் நீங்கள் வந்துட்டு போனீங்களா, அதை பார்த்துட்டு அவளுக்கு மீனா பண்ண ட்ரெகேஷன் ரொம்ப பிடிச்சதுனால கிஃப்ட் கொடுத்துருக்கா. யாருக்கு பார்த்தோன்னா மீனாவுக்கு. அவளுக்கு என்ன வாங்கி கொடுத்தா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்கா. அது நான் கூட வாங்கி கொடுக்கல அப்படின்னு முத்து நம்ம செல்வத்திட்ட சொல்லி இவ்வளோ வித்தியாசத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சவுண்டிங்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்ளே வராரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான் உள்ளே வராரு. வந்தோடனே முத்தை பார்த்துட்டு இவன் உள்ளே தான் இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு உட்கார்த்தாரு. உடனே முத்து நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பார்த்துருந்தாரு. பார்த்தோன்னே பேசுகிறாரு. என்னடா பத்தியா செல்வம், இப்போ டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வெளியெல்லாம் இப்போ யாரையும் தேடி பிடிச்சி கேஸ் போடுறதெல்லாம் இல்லை அவளுக்கு. இப்போ எதுவும் யாரும் இப்போ ஹாஸ்பிட்டல்லையோ இல்லட்டினா பார்த்தோன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கவங்களோ இவங்களெல்லாம் பார்த்து தான் கேஸ் போடுவார் அவளுக்கு அப்படின்னு நம்ம முத்து நம்ம செல்வத்திட்ட நகைச்சுவையாக சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்ட நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமாக கோவம் வருது. வந்தோடனே செல்வத்திட்டையே என்ன எப்படி பேசணும்னு தெரியாதா உன் நண்பனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம முத்து சொல்கிறாரு, நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலையே, கரெக்டாக தானே பேசுகிறேன். நீங்கள் வெளியே தேவையில்லாததுக்கு மேலே தானே கேஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முத்து. இதை கேட்ட நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இப்போ நான் உன் மேலே இது வரைக்கும் 2 கேஸில் நீ தப்பிச்சிட்ட. இப்போ டிராஃபிக் இன்ஸ்பெக்டரே நீ கிண்டல் பண்ணுற. இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை உனக்கு தெரியாதெல்லாம் நான் தெரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம முத்தை அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிருந்தாரு நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு. அந்த சைடில் நம்ம செல்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டு இப்போ டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இப்படி ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஏதோ முன் கோவத்தில் நம்ம முத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்ட நம்ம விஜயாவுக்கு அவனுக்கு வர வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் அவனுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு வர வேலை கிடையாது, போயிட்டு வருவான் அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு அந்த சைடில் பார்த்துட்டு ரொம்ப இந்த விஷயத்த கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட ஷாக் ஆகுறாங்க நம்ம மீனா. ஐயோ, இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு சும்மாவே இருக்க மாட்டாரா, என் கணவர் மேலே எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளணும் தான் பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மீனா உடனே கிளம்புறாங்க. உடனே விஜயா, எங்கே மீனா கிளம்புற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அந்த வேலையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே இப்படி தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறாரு. இப்போ கோவத்தில் ஒரு கேஸை போட்டார்னா பிறகு காலத்துக்கு உள்ளே வச்சிட போகிறாங்க. பிறகு அவரை நான் வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நான் தான் இதுக்கு என் கணவர் மேலே எனக்கு தான் அக்கறை இருக்குது, நான் போய் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு மீனா கிளம்பி போயிருந்தாங்க. இதை கேட்ட சுஜி நம்ம ரவிக்கு ஃபோன் போட்டு இதையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இந்த முத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நம்ம திவ்யாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு திவ்யாவுக்கு கால் பண்ணி நம்ம ரோகிணி சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்கு ஃபோன் பண்ணி இப்படி விஷயம் அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை போய் நீ சந்தி, இந்த விஷயத்தெல்லாம் நமக்கும் நம்ம முத்துக்கும் நமக்கும் பிடிக்காது, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கும் முத்தை சுத்தமாக பிடிக்கலை. அதனால் அவங்கள உள்ளே வச்சு இவங்களை வெளியே விடாததுக்கு எத்தனை கேஸ் போட முடியுமோ போடுறதுக்கு எதுவும் பணம் எதுவும் தேவைப்படுதுன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஸ்டேஷனுக்கு வர முடியாது, அந்த உதவி நான் செய்த மாதிரி உனக்கு காட்டிக்கிடாமல் நீ ஏற்கனவே முத்து உனக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து சந்தித்து நீ அவங்களுக்கு சாதகமாக பேசி இந்த முத்தை வெளியே விடாத, அந்தளவுக்கு நீ பண்ணிடு அப்படின்னு நம்ம ரோஹிணி நம்ம சிட்டிக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இதையும் கேட்ட நம்ம சிட்டிக்கு ரொம்ப சூப்பர், நான் இப்போ அரெஸ்ட் பண்ண இடத்துல போய் நான் அவரை போய் பார்க்குறேன் நான் ஸ்டேஷனில் போய் அப்படின்னு நம்ம சிட்டி கிளம்பி ஸ்டேஷனுக்கும் போகிறாரு. போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம
சிட்டி லாஸ்ட்டில் அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் நம்ம சிட்டி ஏற்கனவே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதை பார்த்த நம்ம சிட்டியை பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, இங்கே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நீங்கள் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த அரெஸ்ட் பண்ண ஆள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு ஏற்கனவே அவரை பிடிக்காது. எனக்கு வந்து அவன் வந்து ஏற்கனவே பல நாள் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும் பல கேஸில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கேஸில் நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு அவனை நான் 6 மாதமாவது 1 வருஷமாவது உள்ளே வைக்க தான் போகிறேன் அப்படின்னு அந்த சிட்டிகிட்ட சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரு. உடனே மீனா உள்ளே வராங்க. நம்ம சிட்டியை சந்திச்சிருந்தாங்க. இந்த சிட்டி நம்ம இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம முத்தை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் அடுத்தது என்ன செய்ய அப்படின்னு நம்ம மீனா பயந்துக்கிட்டே நிற்காங்க ஸ்டேஷன் முன்னாடி. உடனே ஐயையோ, இதுக்கு சப்போர்ட்டாக யார் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நேராக அந்த பூ போடுற அந்த அம்மா வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. எனக்கு இப்படி விஷயம் நடந்துடுச்சு, இப்படி சாப்பிட்ட இடத்துல இப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இன்ஸ்பெக்டரு சரி நான் ஏதாவது வந்து பார்க்குறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே சார் என்ன நடந்துச்சு அப்படின்னு விவரத்தை முடியும் முத்துட்ட கேட்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம முத்து சொல்கிறாரு. உடனே கேஸ் போட போனேன். நம்ம அவர் மேலே கேஸு உன் மேலே தான் ஏன் போடணும், சாப்பிட போன இடத்துல 4 பேர் நம்மளை வந்து போலீஸை இப்படி தான் பேசுவாங்க, நம்ம எதுக்கு பேசணுமோ அதை தான் நம்மளும் பேசணும் அப்படின்னு அந்த போலீஸும் சொல்லியிருந்தாரு. முத்தை விடுதலை பண்ணோன்னே நம்ம ரோஹிணி இந்த விடுதலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணிக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இந்த சிட்டிகிட்ட எந்த விஷயம் செஞ்சாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேக்க அப்படின்னு நம்ம ரோஹிணி நினச்சிட்டு இப்படியே முழிச்சிட்டு வராங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.